தனுசு லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு லக்னக்காரங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது சூப்பராக இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரி, சேமிப்பிற்குண்டான ஒரு காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மகர லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? மகர லக்னத்திற்கு வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது கிடைத்தாலுமே அந்த வருமானங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி அப்படிங்கிறது நினைக்கணும். நினைத்த வருமானங்கிறது கிடைக்காது. ஆனால் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற ஒரு தன்மை அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு வேலைன்னு பார்க்க போவோம். ஆனால் எதிர்பாராத விதமாக வேறு இடங்கள்லேருந்து வருமானங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். இது இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். கும்ப லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். கும்ப லக்னத்திற்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வருமானத்தை உங்களுக்கு அழகாக கொடுக்குறாரு. பயன்படுத்திக்கலாம். மருத்துவம் சார்ந்ததில் ஒரு அங்கீகாரங்கிறது கிடைக்கும். சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் அமரக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக தொழில்ங்கிறது கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுத்தாலுமே வெளிநாடு சார்ந்ததில் உங்களுக்கு யோகம்ங்கிறது இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். மீன லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? விரையாதிபதி சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார். வெளிநாட்டிற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் வருமானம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறத விட தொழிலுக்கு அதிக முக்கியத்துவங்கிறது கொடுப்பீங்க. தொழிலில் கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ரொம்பவே லாபமாக இருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் சரியாக இருக்குமானா கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு லாபத்திற்காக அதிகமான முதலீடுங்கிறது செய்யக்கூடாது இந்த மீன லக்னக்காரங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிறேன்.